எத்தனை பேரு ரவிமோகன் நடிச்ச ரோமியோ ஜூலியட் படம் பார்த்திருக்கீங்க? அந்த படத்துல ஹன்சிகா நிறைய இடத்துல ரவிமோகனை இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. அப்போல்லாம் ரவிமோகன் அவங்களை நோட்டீஸ் பண்ணிருக்கவே மாட்டாரு. ஒரு நாள் கோயில்ல ரவிமோகனோட அம்மா உனக்கு கல்யாணம் பண்ணணும், ஒரு நல்ல பொண்ணா பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவரு சுத்தி இருக்கிற பொண்ணுகளை நோட்டீஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாரு. அப்போ ஹன்சிகாவை அந்த கோயில்ல பாப்பாரு. அதுக்கு முன்னாடி ஹன்சிகா என்ன பண்ணிட்டு இருந்தாங்களோ அதையே தான் கோயில்லையும் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த தடவை எங்க பார்த்தாலும் ஹன்சிகா அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு பேர் தான் ரெட் கார் தியரி. இந்த உலகத்துல எது எது எங்கெங்க நடந்துட்டு இருக்கோ அதாவது அப்படியே தான் நடந்துகிட்டு இருக்கும். அதை நம்ம போக்கஸ் பண்ணி நோட்டீஸ் பண்ற வரைக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதே நமக்கு தெரியாம இருக்கும். சக்சஸ் மேல போக்கஸ் இருந்தா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தெரியும். பிசினஸ் மேல போக்கஸ் இருந்தா நிறைய ஐடியாஸ் தெரியும். இந்த ரெட் கார் தியரியில 2 ரூல்ஸ் இருக்கு. எதை தேடுறீங்க, எங்க தேடுறீங்கன்ற. நீங்க ரோட்ல நின்று ரெட் கார் தேடினீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரெட் கார்ஸ் கிடைக்கும். இதுவே நீங்க கடலுக்குள்ள நின்னுட்டு ரெட் கார்ஸ் தேடினீங்கன்னா அங்க ரெட் கார்ஸை பாக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸே கிடையாது. ரெட் கார்ஸுக்கு பதிலா நீங்க ரெட் போட்டை வேணா தேடலாம். ஏன்னா ரெட் போட் வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. சோ அதனால நீங்க எதை போக்கஸ் பண்றீங்கன்றதுல உங்களுக்கு கிளாரிட்டி வேணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம்.